கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேதத்தை வாசிக்கலாம். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீதிமொழி கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ சொல்லுங்க செழிப்பான். அவ இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்ப நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாததுனால நம்ம செழிக்காம இருக்கோமா? தெரியலையே. எப்படி நீங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்க்க முடியல? அப்ப நமக்கு நம்பிக்கை இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் அது நடக்கல? பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அதற்கு தேவன் அநேக முன்மாதிரிகளை தேவன் நமக்கு வேதத்தில் காண்பித்திருக்கிறார். ஆபிரகாமை தேவன் காண்பித்தார். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல மனிதர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதத்தோடு காணப்பட்டது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரியர் எடுத்து வாசிக்கலாம். எபிரியர்ல கர்த்தர் நல்லவர். பதினொன்றாம் அதிகாரமா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுக்கு காணப்படாதவைகளுக்கு நிச்சயமாய். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுக்கு உறுதியும் காணப்படாதவைகளுக்கு எப்படி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அப்ப நம்பப்படுகிறவர்களுக்கு விசுவாசம் அது உறுதி. அப்படின்னா தெய்வம் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லுவது நம்பிக்கை. இப்பொழுது எனக்கு நடக்கும் என்று சொல்லுவது விசுவாசம். அல்லேலூயா. இந்த தெய்வம் ஒரு காலத்தில் எனக்கு செய்வார். இந்த பலவீனத்தை என்னை விட்டு மாற்றுவார். இல்லை, இந்த காரியத்திற்கு தேவன் எனக்கு துணை செய்வார் என்று காத்திருத்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறதுக்கு நம்பிக்கை. அவர் இன்னைக்கு இல்லை நாளைக்கு செய்வார், இல்லை இன்னொரு நாள் செய்வார், இதற்கு நம்பிக்கை. ஆனா தெய்வம் எனக்கு இன்றைக்கு செய்வதென்பது விசுவாசம். அதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறது? உறுதியா இருக்கு. உறுதினா என்ன? அதை அசைக்கவே முடியாது. ஒரு காங்கிரீட்ல ஒரு கம்பியை போட்டு நம்ம ஸ்ட்ராங் பண்ணி உறுதிப்படுத்தி வச்சிட்டோம்னா அதை நாம் என்ன அசைச்சால் அதை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உறுதியா இருக்கிறது போல இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கையில ஒரு உறுதி வரணும். ராமன் சொல்லலாமா? நம்புற நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். இடையில நமக்கு அவிசுவாசங்கள் எல்லாம் வரக்கூடாது. நம்புகிற நம்பிக்கையில தெய்வம் எனக்கு இவைகளை செய்ய வல்லமை உள்ளவர் என்கிற அந்த விசுவாசத்திலே நாம் நடைபெற வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. இப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறோம். அவைகளுக்கு தான் இன்னைக்கு உங்களோடு நான் பேச போறேன். நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம செழிப்பா காணல. நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு நமக்கு விடுதலை காணல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கணும் என்பதை வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 நாளுக்கு முன்பதாக உங்களுக்கு நான் வசனங்களை சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பிதாவை நோக்கி, அப்படிதானே? பிதாவை நோக்கி. எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ஜெபம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? நம்ம போன உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்காக. அப்ப நம்முடைய ஜெபம் ஃபர்ஸ்ட் யாரை பார்த்து? தேவன் எங்கே இருக்கிறார்? சொல்லுங்க, தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஹலோ. அப்போ இதற்குள்ள தேவன் இருக்கிறாரா? பைபிள் சொல்லுது 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடுகிறார்கள் அவர்கள் நடுவிலே
கூடும்போது அவர் என்ன செய்யறாரு? அப்ப நம்ம கூடாத சமயத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. 2-3 பேர் கூடும்போது வருவார், நம்ம போகும்போது அவர் என்ன செய்வார். அதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து கூடுவோமோ அப்போ அவர் என்ன செய்வார், கூடும். அப்ப இதற்குள்ள அவருடைய பிரசன்னம் என்ன செய்யும், இருக்கும். அவருடைய மகிமை இதற்குள்ள இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப நம்முடைய ஜெபம் ஃபர்ஸ்ட் பிதாவை நோக்கி. அப்ப பிதா எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அதுக்கு தான் சங்கீதக்காரன் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை நான் என்ன செய்வேன், ஏறெடுப்பேன். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே குனிஞ்சு கடந்து ஜபிக்க கூடாதுன்னு இல்லை, அது ஜபிக்கணும். பைபிள் சொல்லுது இயேசு முகம் குப்புற விழுந்தார். ஆனா பிதாவை நோக்கி என்று சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் பிதா எங்க இருக்கிறார்? வானத்திலே, பரலோகத்திலே அவர் இருக்கிறார். அப்ப அவரை நோக்கி எப்படி ஜபிக்கணுமா? அடுத்த வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 13-14 வசனத்தை வாசிங்க. எப்படி ஜபிக்கணும்? நீங்கள் எதை கேட்பீர்களோ. அப்போ ஜெபம் எப்படி இருக்கணும் சகோதரி? பிதாவை நோக்கி இயேசுவின் சொல்லுங்க நாமத்தில். நான் உங்களுக்கு எப்படி ஜபிக்கணும்னு கற்றுத்தரேன். ஹலோ, இது ஒரு கிளாஸ் மாதிரி நினைச்சுக்கோ. எப்படி ஜபிக்கணும், நிறைய பேருக்கு ஜபிக்க தெரியல. அப்ப இனி நான் உங்களுக்கு எப்படி ஜபிக்கணும்னு கற்று தந்த பிற்பாடு எனக்கு ஆவியில ஆராதனை நேரத்தில் சிஸ்டர் ஜெரி ஜோம் பண்ணணும்னு சொன்னா ஜோம் பண்ணணும். யாரெல்லாம் இருக்கீங்களோ, எனக்கு யாரெல்லாம் ஜபிக்க சொல்ல தோணுதோ அவங்க எல்லாம் ஆராதனைக்காக என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும். ஜபிக்க நான் கற்றுத்தார். இயேசு கிறிஸ்துவனிடத்துல போய் சீஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜபிக்க தெரியாது, என்ன செய்யுங்க, கற்று தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஜபிப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய கற்று, அதே போல உங்களுக்கு நான் ஜபிப்பதற்கு கற்றுத்தார். எப்படி ஜபிக்கணும்? நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன செய்ய முடியல, ஜபிக்கவே தெரியல. வந்த உடனே அடக்கா முடக்கா கடக்கா கடக்கா கடக்கான்னு அங்க போயிடுறது. வண்டி அந்த 80 தான் நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிகிறது 80, தொடங்குறதும் 80. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் கிடையாது, அடிச்சு அங்க விடுறது. பக்கத்துல நீ கேட்டா கேளு, கேட்காதப்போ, உனக்கு புரிஞ்சா சரி, புரியாம போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு விஷயத்திற்காக ஜபித்தா அந்த ஒரு விஷயத்திற்காக என்ன செய்யணும், அந்த ஒரு விஷயத்துக்காக ஜபிக்காம அந்த ஒரு விஷயத்திற்கு பல விஷயத்தை இழுத்து என்ன செய்யக்கூடாது, ஜபிக்க கூடாது. இந்த ஜபம் எல்லாம் அது வீண் வார்த்தைகள் போல மாறிவிடும். ஆமென் சொல்லலாமா? அப்ப நம்ம எப்படி ஜபிக்கணும்? பைபிள் சொல்லுது பிதாவை நோக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிதாவை நோக்கி ஜபித்தார் அப்படின்னு பைபிள் சொல்லும் போது பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவானவர் நமக்கு எல்லாம் முன்மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சுட்டு போனார். எல்லா முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப அவர் ஜபித்த விதம் எப்படி? அவர் எப்படி ஜபித்தார்? அப்பத்தையும் மீனை எடுத்து எங்க பார்த்தார்? அப்ப இயேசு பரலோகத்தை பார்த்து ஜபிக்கும் போது நம்ம பரலோகத்தை பார்த்து ஜபித்தா என்ன குறைஞ்சா போவோம்? அல்லேலூயா. இயேசு பரலோகத்தை பார்த்து இப்படியே கரங்களை உயர்த்தி ஜபித்தார்ல, அப்ப நம்மளும் பரலோகத்தை பார்க்கணும். அப்ப போய் முதலாவது நீங்க ஜபத்திற்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்தை என்ன செய்யணும், ஒதுக்கணும். இது நிறைய தடவை சொல்றதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இன்னைக்கு உங்களால ஜபிக்க முடியல தெரியுமா? உங்க வீட்டுல ஜபிப்பதற்குன்னு ஒரு ஜப அறை இல்ல, ஜபிப்பதற்குன்னு ஒரு தனி ஒரு இடம் நீங்கள் ஆயத்தம் செய்யவில்லை. அதனாலதான் உங்களுக்கு ஜபிக்க தோணல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு கடையில போய் ஒரு சின்ன ஒரு பாய் என்ன செய்யணும், நீங்க பெரிய பாய் இல்ல, பெரிய பாய் வாங்கினா கிடந்து உறங்குறதுக்கு நல்ல சௌகரியம். அதனால ஒரு சின்ன பாய் என்ன செய்யணும், வாங்க. ஒரு சின்ன பாயை வாங்கி ஒரு சின்ன மேட்டு கூட என்ன செய்யணும், வாங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பல முறை யோசிப்பதுண்டு, இப்படியெல்லாம் தனிமையா வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வாங்கி நீங்க அதை தனிமையா ஜபத்திற்குன்னு என்ன செய்யணும், வைக்கணும். நீங்கள் ஜபிக்க போகும்போது உங்க கை கால்களை கழுவி சுத்தம் செய்து, ஊத்த நிறைய போகக்கூடாது. ராமன் சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி போவாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல வேலை பண்ணி விசர்த்து குளிச்சிட்டு இருக்கிற அப்படியே போய் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இந்த அப்படியெல்லாம் ஜபிக்க கூடாது. நீங்க ஜபிப்பதற்கு முன்பதாகவே உங்களை சுத்தம் செய்து, குளிக்க முடியும்னா என்ன செய்யணும், குளிச்சு சுத்தமாகி அந்த பாயை எடுத்து அந்த பெட்ஷீட்டை எடுத்து அதுல விரிச்சிட்டு அப்படியே ஒரு அரை முழங்கால் என்ன செய்யணும், உட்காரணும். இதெல்லாம் நம் தேவனுக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, கட்டில உட்கார்ந்து இருந்தே தெய்வம்
தெய்வமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. தூங்க போற நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. இதை நான் சொல்றேன், நான் பலமுறை சொல்லுவேன், இந்த தூங்க போற நேரத்துல ஜபிக்கிற ஜெபம் இது நிச்சயமா கேட்கப்படாது. ஏன்னா பகல் நேரம் முழுவதும் உனக்கு 1000 வேலைகள் நேரங்கள் கிடைத்திருந்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்குரிய காரியங்களை பார்க்காம, இல்லைன்னா தேவனுக்காரிய எந்த ஒண்ணுல நீ தேவனுக்குரிய பகல் நேரத்துல நீ ஜபிக்க முடியலைன்னா ஆராதனைய உன் போன்ல போட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்ப நீ ராத்திரி ஜபிக்கும் போது அந்த ஜபத்துல என்ன இருக்கும்? ஒரு வல்லமை இருக்கும். ஆராதனைய போன்ல போட்டு இல்ல டிவியில ஒரு ஆராதனைய போட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன் வேலை என்ன செய்யணும்? செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு சீரியல் பார்க்க நேரம் உண்டா? வேலை செய்யற நேரத்துல போனை முன்ன வச்சுட்டு சீரியலை தொடர்ந்து பார்க்கிறது. இதெல்லாம் நீ பார்த்து முடிச்சு வச்சுட்டு அங்க போய் இருந்துண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு சொன்னா இந்த ஜபம் கேட்கப்படும் நினைக்கிறியா? நிச்சயமா கேட்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ என்ன ஒண்ணு செய்யணும்? பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கணும். பைபிள் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்புன்னு சொல்லுது. அப்ப படிக்க தெரியாதவங்க பிரச்சனை இல்லை. படிக்க தெரியாதவங்க நீங்க பைபிள் படிக்கலைனாலும் கர்த்தர் உங்களை ஏன் நீ பைபிள் படிக்கலைன்னு தண்டிக்க மாட்டார். உனக்கு படிக்க தெரியாது. அப்ப வசனம் கேட்கிற அறிவு இங்க இருக்கும்ல, சபையில பேசும்போது அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். கர்த்தருக்கு மனப்பாடம் பண்ணி வச்சு அந்த வசனத்தின்படி ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க வீட்டுல பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காம இருக்காதீங்க. பைபிள் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்கிற நேரத்துல பிள்ளைகளை படின்னு சொல்ற நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து என்ன செய்யணும்? படிக்கணும். பாஸ்டர் பைபிள் படிச்சா நல்ல தூக்கம் வருது பாஸ்டர். ஒருவேளை தூக்கம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு மருந்தா இருக்கட்டும். ஆமென் சொல்லலாமா? சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. சும்மா போன்ல உட்கார்ந்து இருந்து கர்த்தருக்கு நீ ஒன்னு போனை பார்த்தா நீ அதுல என்ன பார்க்கணும் தெரியுமா? ஒண்ணுல எதங்க நல்ல ஊழியக்காரனுக்கு பிரசங்கத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். இல்லையா உனக்கு டவுட்டான காரியங்களை அதுல பார்க்கணும். வேதத்தினுடைய காரியங்களை பார்க்கணும். வேதத்திற்கான சம்பந்தமானவைகளை நீ அதுல நாட 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 கர்த்தர் அதற்குள் பிரியப்பட்டு கொண்டே இருப்பா. சத்தத்தை உயர்த்தி ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம நம்பிக்கையோட ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் ஜெபத்திற்கு நமக்கு இன்னைக்கு விடுதலை இல்லை? இன்னைக்கு ஜெபத்திற்கான ஆயத்தை நமக்கு கிடையாது. ஜெபிக்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல ஜெபிக்கிறோம் அல்ல. நீங்க ஜெபத்திற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி, ஜெபத்திற்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாயை வாங்கி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதுல உட்கார்ந்து இருந்து பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கற்று ஜெபிக்கிற முறை பிதாவை பார்த்து கொஞ்ச நேரம் அதுல போய் அந்த மேட்ரு, ஏன்னா இதை கொஞ்சம் பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், ஆனா சில நான் சொல்றேன், மேட்ரை போட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஸ்தோத்திரம் சொல்லணும். வாயை திறந்து அப்படியே உள்ள இல்லை நான் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க இந்த ஸ்தோத்திர பலி புக் இருக்கும், அதுல 1000 ஸ்தோத்திர பலிகள் இருக்கும். அதுல ஒரு 100ஆவது என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். ஒரு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஜெபிக்க போய் உட்காரும் பொழுது அந்த மனப்பாடம் இருக்கிற ஸ்தோத்திர பலிகளை அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி போடணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, நீ நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், கிருபை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், என்னை பாதுகாத்தீரே, பிள்ளையை இதெல்லாம் ஸ்தோத்திர பலி தான். பிள்ளையை என்னை பாதுகாத்து, குடும்பத்தை பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர், நடத்தினீர், ஜீவனை தந்தீர், நடக்க வைத்தீர், பார்க்க வைத்தீர், அசைய வைத்தீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலியை போட்டு இந்த ஸ்தோத்திர பலி போடும் பொழுதே உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த சோர்வுகள் எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யப்படும்? நீங்கும், கொஞ்சம் மாறும். அப்படியே அந்த ஸ்தோத்திரம், அப்படியே அந்த சோர்வு மாறுச்சுன்னு சொல்லி அப்படியே அந்த சோர்வு மாறுறது வரைக்கும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அதிகமாக உங்க வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் அதை சொல்லி அறிக்கை செய்து விட்டுட்டு நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பிளான நேரம் என்ன செய்து வைக்கணும்? போட்டு வைக்கணும். நீங்க வேலை பண்ணும் பொழுதே இன்னைக்கு இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு மனசுக்குள்ள திட்டம் போட்டு வைக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க. அப்போ உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பேர் உங்க புருஷனுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா வேதத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் கார்டு நீங்கள் சொல்லணும். ஆண்டவரே, என் புருஷன் போகிற வருகிற வழிகளில் எல்லாம் என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. வேலை செய்வதற்கு பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, உண்மை அறிந்து கொள்வதற்கான அறிவை
ஆண்டவர் அறிந்து கொள்ளலைன்னா அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ரட்சிக்கப்படலை, உதவி செய்யுங்க, ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க, குடும்பத்தை நடத்துவதற்காக. இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு புருஷன்கிட்ட என்னெல்லாம் வேதத்தின்படி இதைகளை சொல்லி சொல்லி அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரை ஆசீர்வதி, அவர் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதியும், ஆண்டவர் அவர் வேலை செய்கிற இடத்துல உயர்வை கொடும், ஆண்டவர். இதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி இரண்டாவதாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கான காரியத்தை, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை, அதற்காக ஜெபி. அது எப்படி ஜெபிக்கணும்னா, பிதாவே இயேசுவின் நாமத்தில் என் புருஷனுக்காக ஜெபிக்கிறேன், பிதாவே இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், பிதாவே இயேசுவின் நாமத்தில் இவைகளுக்காக கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்படியே நீங்கள் பாயிண்டா ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமா சொல்றேன், இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதம் செய்து பாருங்க, தொடர்ச்சியான ஜெபம் விடுதலை தரும். ஹல்லேலூயா. தொடர்ச்சியான ஜெபம் விடுதலை தரும். அப்படிதான் ஜெபிக்கணும். நம்ம தயவு செஞ்சு நீங்க திரும்ப சொல்ற வேண்டிக் கொள்கிறோம், மனுஷனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறதற்கு உரிமை இல்லை. நான் இதை ஏன் சொல்றேன்னா, திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் கிட்ட முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ நம்ம அன்றைக்கு போன அந்த முதல் நாள்ல 2வது நாள் நம்ம பார்த்தோம். அப்போ தேவனுக்கு முன்பதாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுங்கிறதுல இவைகளை பார்த்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப எப்படி ஜெபிக்கணும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26, 29. சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 26, 29. இது முதல் ஹல்லேலூயா. பிரைஸ் காட். என்னாகமம் 20:6 வாசிங்க. என்னாகமம் 20:6. அப்பொழுது சபையாரை விட்டு போய் முகங்குப்புற. அப்போ நீங்க கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலி போட்டு தேவனை துதிச்சு அப்படியே மகிமைப்படுத்திட்டு என்ன செய்யணும்? முகங்குப்புற சாஷ்டாங்கமா விழணும். முகங்குப்புற விழுந்து உங்க விண்ணப்பங்களை முகங்குப்புற விழுந்து என்ன செய்யலாம் சொல்லுங்க? விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் விழுந்து கடந்து, சில உங்களுடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சுவது போல. அப்ப அந்த முகங்குப்புற விழுந்து ஜபிக்கிற ஜபம் என்ன? கெஞ்சி ஜபிக்கிற ஜபம். ராமன் சொல்லலாமா? அப்ப நீங்க முகங்குப்புற விழுந்து கண்ணீரோட ஆண்டவரே இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, நான் தனிப்பட்டு இருக்கிறேன், நான் விடுபட்டு இருக்கிறேன், நான் தனியானவளா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. முகங்குப்புற விழுந்து கெஞ்சி கண்ணீரோட என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ ஜெபம் முகங்குப்புற விழுந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வேதத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். நிறைய விஷயங்கள் வேதத்துல முகங்குப்புற விழுந்ததற்கு நிறைய வசனங்கள் உண்டு. ஆனா ஒரு சில வசனங்களை சீக்கிரமாய் வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏறி தன் முகம் எங்க? முழங்காலில் படக்குனிந்து அப்படியே குனிந்து தன்னை ஒடுக்கி தேவ சமூகத்திலே ஜெபித்தான். அல்லேலூயா. தலை குனிந்து முழங்கால் படியிட்டு எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிக்கலாம். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழும்பி நின்று ஜெபிக்கலாம், கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம், அப்படியே தலை குனிந்து ஜெபிக்கலாம். ஆமென் சொல்லலாமா? தலை குனிந்து ஜெபிக்கலாம், முழங்காலில் ஜெபிக்கலாம். இதெல்லாம் ஜெபத்தினுடைய முறைகள். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்?
கிடந்து ஜெபிக்க பைபிள் இதுவரைக்கும் நமக்கு என்ன செய்யல, சொல்லல. அப்படி ஒரு வழி உண்டங்கி எல்லாரும் கிடந்து ஜெபம் பண்ண பார்த்தது ராமன் சொல்லலாமா? ஆனா இதுவரைக்கும் பைபிள் நமக்கு கிடந்து ஜெபம் பண்ண இதுவரைக்கும் என்ன செய்யல, இருந்து ஜெபம் பண்ண கூட சொல்லல. ஜெபத்துக்கு ஆபிரகாம் இருந்து ஜெபம் பண்ணினார், எங்கேயாவது இருக்கா? எலியா இருந்து ஜெபம் பண்ணார். ஜெபம்னு சொல்லும் போதே அவர்கள் முழங்கால் படியிட்டு எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, இதான் ஜெபம். ஆனா இன்னைக்கு நமக்கு ஏன் ஜெபிக்க தோணலைன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய இப்படி நம்ம அதற்கான ஒரு ஆயத்தை நமக்கு இல்ல. இப்ப நம்ம ஏன் ஆராதிக்கிறோம்? சபையில ஆராதிக்கிறோம்னா சபையில அந்த ஆராதனைக்கான ஆயத்தங்களை நம்ம செஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு எப்படி இருக்கு. அதே போலதான் ஜெபிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆமென் சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப ஜெபிப்பதற்கு முன்பதாய் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜெபிக்க போகும்போது எப்படி ஜெபிக்க போகணும், எப்படிப்பட்ட ஒரு ஆளா ஜெப அறைக்குள்ள ஏறணும் என்பதை உங்களுக்கு சொல்றேன். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அந்த தேசம் என்கிற இடத்துல உங்க குடும்பத்துக்கு என்ன தருவாண்டவர்? இப்ப பைபிள் சொல்லுது, நீ ஜெபிக்க போகும்போது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன செய்யணும் சொல்லுங்க? தன்னை தாழ்த்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இல்லை. ஏதோ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல, இது ஆண்டவர் எனக்கு கூட்டுக்காரனை போலையா. சிலவங்க ஜபத்துக்கு போறோம், ஜப ரூம்ல போய் ஆண்டவர் கூட்டுக்காரன் நினைச்சிட்டு அப்படியே இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்தணும். அப்ப ஜபத்துக்கு போகும்போது என்ன தன்னை தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன். அதான் தாழ்த்துதல். நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க நம்முடைய வாழ்க்கையில வர்றது தாழ்மை வரணும். யாருக்கு வேணாலும் நம்ம தாழ்மைப்படணும். உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிறதுக்கு எத்தனை உயர்வுல போனாலும் தாழ்மையான இருதயம் நமக்கு தேவை. ஆமென். தங்களை தாழ்த்தணும். என்னது, நான் யாரு, எனக்கு குடும்பம் என்ன, எனக்கு குடும்ப கௌரவம் என்ன, நான் பெரிய ஆளு, என்னால அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே. தாவீது தன்னை எப்படி தாழ்த்தினார் தெரியுமா? தாவீது ராஜா, அவன் தன்னை தாழ்த்தினது, நான் தூசி, நான் ஒரு குப்பை. ஆனா அவனுடைய மனுஷனுடைய பார்வைக்கு தாவீது பெரிய ராஜா. ஆனா அவன் தேவனுக்கு முன்பதாக எப்படி தாழ்த்தினான் தெரியுமா? நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசி ஆண்டவரே அப்படின்னு தன்னை தாழ்த்தினான். தன்னை தாழ்த்தணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பொல்லாதவைகள் இருக்கிறதா என்று சிந்திக்கணும். பொல்லாத காரியங்கள் இருக்கிறதா, அதை சிந்திச்சு யோசிச்சு நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்திற்கு சேமத்தை கர்த்தர் தருவார். உன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்ப ஜெபத்திற்கு போறதுக்கு முன்பதாக நாம் எப்படி படணும்? தாழ்மைப்படணும். 2வது, பொல்லாதவைகள், அக்கிரமான பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத காரியங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள், அடுத்தவனை சதிக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் பொல்லாத காரியங்கள். ஆமென். இதெல்லாம் பொல்லாத காரியங்கள். வேதத்துல எதெல்லாம் பொல்லாதவைகள் இருக்கிறது என்று தேடிப்பார், தெரியும் எதெல்லாம் பொல்லாதவைகள். பைபிள் சொல்ற பொல்லாதவைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சா அது பொல்லாப்பு, அது பொல்லாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பொல்லாப்புகள் உண்டு, உங்களுக்கு தெரியும், நீங்க மனுஷங்க தானே. அவன் பொல்லாதவைகளை விட்டு திரும்பணும். கெட்ட எண்ணம், கெட்ட யோசனை, இதெல்லாம் பொல்லாப்பு. இவைகளை விட்டு திரும்பணும். பைபிள் சொல்லுது, அப்பதான் உனக்கு நான் சேமத்தை தருவேன். பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் தன்னை தாழ்த்தி பொல்லாதவைகளை விட்டு திரும்பினால் உனக்கு நான் சேமத்தை தருவேன். எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஒன்று தாழ்மை. தன்னை தாழ்த்துவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே தன்னை இவ்வளவாய் தாழ்த்தினாரே, உன்னை தாழ்த்தினா என்ன? நான் எல்லாம் அவனுக்கு கீழ், அவ ஆறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவ யாரு?
அவனுக்கிட்ட நாம் போய் நிக்க, அது தாழ்மை அல்ல பிரியமானவர்களே. உனக்கு தாழ்ந்தவனா இருந்தாலும் அவன் உனக்கு அந்தஸ்து, உன்னுடைய அந்தஸ்திற்கு சரியான நிலைமையில் அவன் இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய படிப்புக்கு அவன் இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய அறிவுக்கு அவன் இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய காரியத்திற்கு அவன் இல்லாமல் இருக்கலாம். எப்படி நீ அவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தணும். ஆமென். தேவனுக்கு அந்தஸ்துக்கு முன்ன நம்ம யாராவது உண்டா? இல்ல. ஆனா அவர் நமக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார். நானா போய் பேசு தாழ்மை. தேவனுக்கு முன்பதாய் தாழ்மையா நடந்து கொள். நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, தாழ்மையை கற்றுக்கொள், தாழ்மையோடு நடந்து கொள். உன் வீட்டுல உன் புருஷனுக்கு முன்ன தாழ்மையை காட்டு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முன்ன தாழ்மையை காட்டு. தாழ்மையை உன பேச்சு தாழ்மையானதான் வரட்டும். நீ தாழ்ந்து போறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ கெட்டு போகவே மாட்டாய். நீ தாழ்த்தப்படுவாயானால் உயர்த்தப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய தயவு செஞ்சு உங்க உள்ளத்திற்குள்ள அகங்காரமோ பெருமையோ ஆணவமோ இவைகள் எல்லாம் பொல்லாப்பு, இவைகள் இருக்குமானால் தயவு செய்து அதை விட்டு விடுங்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு இவைகள் தடையாய் காணப்படுகிறது. இவைகள் தடையாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆணவங்களை விட்டு, பெருமைகளை விட்டு வெளியே வா. உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு ஒருவேளை இதுவும் காரணமாய் இருக்கலாம். பைபிள் சொல்லுது, என்னுடைய ஜனங்கள் தன்னை தாழ்த்தி பொல்லாதவைகளை விட்டு திரும்பினால் நான் சேமத்தை கட்டளையிடுவேன். தாழ்த்துங்க. ஆண்டவரே, எளிமையான நான், பிரைஸ் காட், எளிமையான நான். பெரிய பெரிய சில இடங்களிலே போகும்போது, நான் அவர்களிடத்துல போகும்போது நான் யோசிப்பேன், இதற்கு நான் தகுதி இல்லை. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அங்க தகுதிப்படுத்துறார். அங்க போய் நின்றுட்டு பிரைஸ் காட், அல்லேலூயா, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னு அவங்க முன்னாடி நான் பெருமை காட்டி நின்னா கர்த்தர் என்னை ஒரே வடியில் அடிச்சு, அவங்க முன்னாடியும் தாழ்மை உள்ளவனாய் நிற்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை அதிகாரிகளுக்கு முன்பதாக, எத்தனை பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்பதாக நாம் போய் நிற்கும் பொழுதெல்லாம் அவர்கள் எனக்கு முன்பதாக தாழ்மைப்படுகிறதை நான் கண்டிருக்கேன். அல்லேலூயா. சில இடத்துல பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர் வீட்டுல எல்லாம் போகும்போது உண்மை சொல்றேன், எனக்கு அவங்க தண்ணி தர்றது எப்படி தெரியுமா? அவங்கள கண்டா மற்ற போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க? நிறைய இடத்துல அவங்க எனக்கு தண்ணி தர்றது எப்படி தெரியுமா? எனக்கு முன்ன குனிஞ்சு கொண்டு வருவாங்க. ஒரு ஆமென். எனக்கு முன்ன குனிஞ்சு தருவாங்க. என் செருப்பை எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படி இருக்கும். அதான் தாழ்மை. அதான் தாழ்மை. அப்படி நம்மை தாழ்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் அவங்க கிட்ட பேசுங்க. நான் எல்லாம் என்னத்துக்கு அவள்கிட்ட பேசணும்? அவ யார் எனக்கு? இந்த பேச்சு உன் வாயிலிருந்து வரவே கூடாது. அல்லேலூயா. ஒன்ன போல ஒரு ஜீவன், ஒன்ன போல மாம்சம் இருக்கு, ஒன்ன போல ரத்தம் இருக்கு, ஒன்ன போல எல்லாம். அதனால அவ யாரு? அவ எனக்கு அப்படி பண்ண. நீ தாழ்மையா இரு. அவங்க முன்னாடி கர்த்தரின் உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஜெபம் பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு நம்ம என்ன செய்யணும்? பொல்லாதவைகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பணும். பொல்லாத விட்டு திரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:5-7 சீக்கிரமாய் வாசிப்போமா? அன்றியும் மனுஷர் காணும்படியாக அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு அப்படியே நான் இப்படி என்ன செய்வேன்? ஜெபிப்பேன். இதெல்லாம் சொல்லக்கூடாது. தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு ரகசியம் உங்களோடு இருக்கட்டும். தெய்வ அறைக்குள்ள நீங்க சொன்ன ரகசியத்தை வெளியில கொண்டு சொல்லாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் பார்க்கிற வண்ணமா சிலவங்களுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நிறைய நேரம் ஜெபம் பண்ணினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மற்றவங்க சொல்லணும், அப்போ அவரு நிறைய நேரம் என்ன பண்ணாரு? ஓ, எனக்கு வேண்டி எனக்கு வீட்டுல வந்து நிறைய நேரம் அந்த ஜெபம் இல்லை. மனுஷனை காணும்படி நீ ஜெபிக்காத. நான் ஒண்ணு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒரு வார்த்தை
அந்த ஒரு வார்த்தை நன்மையை கொண்டு வருமா, கொண்டு வராதா? அப்போ உங்க வீட்டில் வந்து உங்களை நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே ஆசீர்வதியும்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த ஜெபத்தில் கிரியை உண்டு. அல்லேலூயா. மணிக்கூர் கணக்கில் நின்றுட்டு ஒரு கல்யாண வீட்டில் போறோம். கல்யாண வீட்டில் ஒரு பாஸ்டருக்கு ஜெபம் பண்ண கொடுக்குறோன்னு வைங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் அப்படியே நிற்கிது. இப்போ பெண்ணு மாப்பிள்ளைக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பின்ன இந்த பெண்ணு மாப்பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஜெபம் பண்ணி பின்ன அந்த பெண்ணு சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நன்றி சொல்லி பின்ன பையனுக்கு நன்றி சொல்லி பின்ன அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து குழந்தைக்க 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 இந்த எல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்கும்போ இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்க? சாப்பிட போவோம். அப்போ நம்முடைய ஜெபம் ஷார்ட்டா இருக்கணும். ஆண்டவரே இவர்களை இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வதியும். அவ்வளவுதான். மனுஷன் காணும்படியாக நம்முடைய ஜெபம் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் நான் 6 மணி நேரம் ஜெபிக்கிறவன், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 3 மணி நேரம் ஜெபிக்கிறவன். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது பேசுறது சொல்றது வேற. ஆனா அதை சொல்லணும்னு சொல்லிட்டு நடக்கிற பாத்தியா, அது பாவம். நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், அவ அறியட்டும். நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், அவ காணட்டும். வீட்டுல ஒரு ஜெபம் இருக்காது. சபையில வந்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜெபம் கர்த்தரை கேட்க நான் நினைக்கிறேன். ஹலோ, சத்தம் வர இல்லையே லூயா. யாருமே இல்லாத போச்சு கொல்லாம். வீட்டுல ஒரு ஜெபமும் இல்லை, ஒரு ஜெபமும் இல்லை. வீட்டுல வேலை என்ன தெரியுமா? தூங்கணும், நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் இந்த வெத்தலையில சுண்ணாம்பு தடவுவது போல தடவணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடவி 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 அதோடு நீ அழிஞ்சு பார்த்து பின்னியும் உறங்கி எழும்பி பின்னியும் தடவி எழும்பி பார்த்து டிவியை பார்த்து சீரியலை பார்த்து துணியை மடக்கி அதை கழுவி தொடச்சு செஞ்சு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சும்மா அடுத்த வீட்டில் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தவளுக்கு கதையும் பேசி அடுத்தவளுக்கு குண்டனியும் சொல்லி அவளை பார்த்தியா, இவளை கேட்டியா, இவ அப்படி பண்ணுனா, அவள் அப்படி பண்ணுனா, இவ அங்கே போனா, அவள் இங்கே வந்தா, இவளுக்கு என்னத்துக்கு, இந்த பிரதருக்கு இது கொள்ளாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவருக்கு இது வேணுமா, இவருக்கு இது தேவையா, இதெல்லாம் பேசி எடுத்து அங்கே போய் இங்கே போய் அந்த அவளுக்கு காதை அறுத்து இவளை பிடிச்சு அங்க ஒரு ஜெபம் இருக்காது, ஒரு ஜெபம் இருக்காது. சபையில வந்திருந்து கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும் ஜெபத்தை எங்க கர்த்தர் கேட்பார்? ராமன் சொல்லுங்க. அப்ப இங்க நீ ஜெபிக்கிறேன்னா பைபிள் படி நீ மனுஷ காணும்படியாக ஜெபிக்கிறாய். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உன்னுடைய ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்கணும். சேர்ந்து ஜபிக்கும் போது அது வேற. தனிப்பட்ட ஜெபம் அந்தரங்கத்தில் ஜபிக்கணும். தனிப்பட்ட விதத்தில் ஜபித்த ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போகல. ஆபிரகாம் தனியாக கர்த்தரிடத்தில் ஜபித்தான், அவன் விடுதலையை கண்டான். தானியேல் 3 முறை தேவ சமூகத்தில் தனியாக ஜபித்தான், அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஜெபம் வீட்டுல முதல்ல ஜபிக்கணும், அதுக்கப்புறம் சபையில ஜபிக்கணும். வீட்டிலேயே ஜெபம் இல்லாம சபையில வந்து ஜபித்தா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பதே இல்லை. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது மனுஷர் காணும்படியாக என்ன செய்யாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி தந்தேன். யாரை பார்த்து ஜபிக்கணும், யார் மூலமாய் ஜபிக்கணும் எல்லாம் சொல்லி தந்தேன். யாரை பார்த்து? பிதாவை பார்த்து. யார் மூலமாய்? இயேசுவின் வழியாய். யார் வழியாய்? இயேசுவின் வழியாய். இயேசுவின் வழியாய் உங்க ஒவ்வொரு விண்ணப்பங்கள் எப்படி தாழ்மையாய் பொல்லாப்புகளை விட்டு உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பாவங்களை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனம் திரும்பி அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நீங்க ஜபிக்கணும். மனுஷன் காணும்படியாக ஜபிக்க கூடாது. முழங்கால் படிக்கிட்டு எழும்பி நின்று கரங்களை உயர்த்தி முகங்குப்புற விழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தலையை அவர் முழங்கால குனிய கொண்டு வந்து எப்படி வேணாலும் நீங்க ஜபிக்கலாம். கர்த்தர் ஜபத்தை கேட்டு விடுதலை தர போதுமானவராயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க செய்யணும். டெய்லி 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 காலையில சாயங்காலமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். தனிப்பட்ட நேரத்தில் பைபிள் படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். பிரியமானவர்களே,
பைபிளை பத்தி ஒண்ணுமே தெரியல, யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. ஆபிரகாமை பத்தி பேசுனா ஆபிரகாமா அது எங்க இருக்குன்னு கேட்கிற விசுவாசிகள், யாக்கோவை பத்தி பேசுனா யாக்கோபா அவர் எங்க இருக்காருன்னு கேட்கிற ஆட்கள். யாக்கோபு யாரு, ஈசாக்கு யாரு, ஆபிரகாம் யாருன்னு நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். வேதத்துல என்ன சொல்லுதுன்னு அறிந்து கொள்ளணும். பைபிளை படிச்சாத அழகாச்சு, பைபிள் படிக்காதவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தர் கேட்க மாட்டார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்முடைய இருதயத்திற்குள்ள தாழ்மை இருக்கணும். வெளியரங்கமாய் ஜபிக்கும் போது மனுஷன் காணும்படி அவன் என்ன பார்த்து நல்லதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஜபிக்க கூடாது. சத்தத்துய தேராமன்னு சொல்லலாமா? நீ அறை வீட்டுல மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணு, வெளியில 1 மினிட் ஜெபம் பண்ணு, விடுதலை தர போதுமானவராயிருக்கிறார்.